டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் அரசியல் குரல் நிகழ்வில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மதிப்புக்குரிய திரு சுரேஷ் பாபு அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். வழக்கறிஞராக மட்டுமில்லாமல் மாநில பொதுப்பள்ளிக்கான மேடையினுடைய சட்டப்பிரிவு ஆலோசகரும் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் ரீசெண்டாக நாங்கள் ஒரு முக்கியமான நகர்வை நாங்களால் பார்க்க முடிந்தது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த மாநில கல்விக்கான கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு கமிட்டியை உருவாக்கியிருந்தாங்க. அந்த கமிட்டிக்கு மாநில பொதுப்பள்ளிக்கான மேடையிலிருந்து முக்கியமான அறிவுரைகளையும் இது போன்ற விஷயங்களெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்குள்ளே போவதற்கு முன்னாடி ஒரு மாநிலத்திற்கென்று கல்விக் கொள்கையை வகுத்து கொள்ளக்கூடியதற்கான உரிமையினை சட்டத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோமா? இது வரைக்கும் இந்த மாநிலமாக அதை பண்ணியிருக்கிறாங்களா? அதை பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை. கொள்கை என்பது அரசை சார்ந்தது. அரசு எவ்வாறு இருக்க வேண்டும், அரசு எப்படி செயல்பட வேண்டும், அரசுக்கும் மக்களுக்கும் என்ன உறவு முறைகள், என்ன உரிமைகள், என்ன கடமைகள், என்ன நிலைப்பாடுகள் என்பதை பற்றி விளக்குவதற்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1950ஆம் வருஷம் நம்ம என்ன பண்ணோம், அரசமைப்பு ஆவணம் அப்படின்ற ஒரு ஆவணத்தை நம்ம நிறைவேற்றினோம். அந்த அரசமைப்பு ஆவணம் உருவாவதற்கு முன்னாகவே அந்த அசம்பிளி ஒன்று மூலமாக தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்வாங்க, நிர்ணய சபை அப்படின்ட்டு. அரசமைப்பு நிர்ணய சபைன்றது தான் அதோடைய பேர். அதில் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஒரு டாக்குமெண்ட்டாக, அரசமைப்பு ஒரு டாக்குமெண்ட்டாக வரப்போதில் அதை ப்ரியாம்பிள்னு அதன் முகவுரைன்றது அதில் வைக்கிறாங்க. அது முக்கியமான அம்சம். அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அரசனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும். அரசுன்னு நான் சொல்கிறது வெறும் அரசாங்கம் மட்டுமல்ல, அமைச்சர்களோ அல்லது அரசு செயலாளர்கள் மட்டுமல்ல. அரசு என்று சொல்லும் பொழுது இந்த நாடாக நம் மக்கள் அனைவரும் செய்ய வேண்டிய நமது உரிமைகள், நம்ம கடமைகளை அதிலிருந்து தான் நம்மளுடைய தெளிவுரை கிடைக்கும். அதுக்கப்புறமா கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த அரசமைப்பிலேயே இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறோம்னாக்கா, இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது இந்தியாவுக்கு இந்த நாடு 1945-47 சுதந்திரம் அடையும் பொழுது தான் இந்தியா என்ற ஒரு நாடாக இது உருவாகுது. அதுக்கு முன்னால் ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவாக பிரிட்டிஷ் ப்ராவின்சஸும் மற்ற பிராந்தியங்களும் இருந்தது, மாகாணங்களாக பிரிஞ்சிருந்தது. அந்த பிராகாணங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒன்று சேர்ந்து தான் மக்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்தியான்ற ஒரு நாடாக உருவாகுது. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்கு இன்று நான் இந்தியான்னு கூப்பிட்டுருக்கோம். அப்போ அந்த நாட்டுக்கு பேர் கிடையாது. அந்த நாட்டுக்கு பேர் என்ன வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற விவாதத்தில் சொல்லுதான் பரத் என்று சொல்லப்படுகிற இந்த நாடு இந்தியா என்று அழைக்கப்படும். இது மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கும், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதில் இருந்து தான் நம்ம நாடு ஒரு கூட்டாட்சி அரசியல் அமைப்பை சார்ந்த ஒரு நாடு அப்படின்றத தெளிவாக இருக்கு. கூட்டமைப்புன்னு சொல்லும் போது என்னாக்கா, மைய அரசு, நம்ம மத்திய அரசுன்னு சொல்கிறோம். அது இது என்னாக்கா ஒன்றிய அரசு தான் அரசமைப்பின்படி அதற்கு கொடுத்துருக்க பேர். நம்முடைய மாநிலங்கள் எல்லாமே மாநில அரசுகளாக சொல்லியிருக்காங்க. இந்த இருவேறு அரசுகளுக்கும் இருவேறு பணிகள் இருக்குது. மாநில அரசு மட்டும்தான் மக்களுடைய நேரடி அரசு. ஒன்றிய அரசினுடைய பணிகள் என்பது மாநிலங்களை மற்றும் அதனுடைய துணை பிராந்தியங்களை ஒருங்கிணைத்து அவைகளுடைய தரங்களை, அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது தேவையான வளங்களை பகிர்ந்தளிப்பது போன்ற விஷயங்களை தான் ஒன்றிய அரசு செய்யும். மீதி மக்களுக்கு தேவைப்படுகிற, உடனடி தேவைப்படுகின்ற மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கான காரியங்கள் அனைத்தையும், வேலைகள் அனைத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், நடுவண் மத்திய பட்டியலில் ஒத்திசைவு பட்டியலில் தான் கல்வி இருக்குது. இப்போ கல்வி மாநிலத்தின் உரிமைன்னு நம்ம சொல்லும்போது அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்க முடியுமா அப்படிங்கிறதா என் கேள்வி. கல்வி முழுமையாக ஒத்திசைவு பட்டியலுக்கு போகலை. பள்ளிக்கல்வி முழுக்க மாநில அரசு கிட்ட தான் இருக்குது. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை அமைப்பது, அதனுடைய செயல்படுத்துவது, நிர்வாகம் செய்வதெல்லாம் இங்கே தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? மாநில பட்டியல் தான் இருக்குது. மைய பட்டியலில் என்ன இருக்குது? வைண்டிங் ஆஃப் கம்பெனிஸ் சொல்கிறாங்க. அதாவது சில நிறுவனங்கள், வர்த்தகம் சார்ந்த நிறுவனங்கள், கம்பெனிகள் என்று சொல்லக்கூடிய வர்த்தகம் சார்ந்த நிறுவனங்கள் அதை பற்றி செயல் இழக்கும் பொழுது, செயல்படாமல் பொழுது அது வைண்டிங் அப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களோடு சேர்த்து யூனிவர்சிட்டிஸும் வச்சுருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிஸையும் வைண்டிங் அப் பண்ணுறது, அதாவது அதனுடைய செயல்பாடுகளை முடக்குவது, இல்லை முடக்குவதுன்றதை விட மூடி ஒரு இறுதி கட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடுவர் அரசு கிட்ட இருக்குது. இன்னொன்றுனாக்கா கோஆர்டினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தரத்துடைய மேம்படுத்துவதை ஒருங்கிணைப்பது அப்படின்றது நடுவர் அரசு கிட்ட இருக்குது.
இப்போது நீட் என்ற இஷ்யூ வரும்போது தான் இந்த விதயம் அதிகமாக இது விவாதிக்கப்பட்டது. அது காரணம் என்னன்னாக்கா, நீட்டை வந்து எக்ஸாமை வந்து நாங்கள் செட்டிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், கோஆர்டினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கள் கையில் இருக்கும்போது நாங்கள் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதை நாங்களே செய்வோம் அப்படின்றது ஒன்றிய அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. ஆனால் அப்படி ஒரு பொருள் விளக்கம் அப்படி கிடையாதுங்க. அரசமைப்பில் அது கிடையாது. ஒரு மாநிலத்தில் சில ரிசோர்ஸஸ் இருக்குது, அதாவது வளங்கள் இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டி கிட்ட நிறைய சீட்ஸ் காலியாக இருக்குது, அதுக்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்டை மாநிலங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நீ போய் இங்கே வந்து இவங்களுக்காக கொஞ்சம் அட்மிஷன்ஸ் போட்டு கொடு, இவங்களை கொஞ்சம் படிக்க வை உங்கள் பசங்களுக்குள்ள, இல்லை உங்களுக்கு ரிசோர்ஸஸே உங்களை வேறு ஏதாவது விதத்தில் ஷேர் பண்ணிக்க முடியுமான்றதை பாரு அப்படின்றத செய்யலாம். ஆனால் நீ இப்படி தான் செய்ய வேண்டும், இந்தியா முழுக்க வந்து நீ வந்து ஒரு முறையை கொண்டு வர வேண்டும், ஒரே மாதிரியான முறையை கொண்டு வர வேண்டும், நீங்கள் எல்லாரும் இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படி ஒரு எண்ணத்தில் வந்து அன்ற பட்டியல்கள் கொடுக்கப்படவில்லை. அதாவது 7th ஷெட்யூல் அப்படின்னாங்க. 7th ஷெட்யூல் கிட்ட 3 பட்டியல்கள் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அப்போது உருவாக்குகின்ற பொழுது கல்லூரிகள் அது பல்கலைக்கழகங்களை உருவாக்குகின்ற பொறுப்பு மாநிலத்தில் இருப்பதால் அதனுடைய சார்ந்த கொள்கை முடிவு எடுப்பதும் மாநில அரசுகிட்ட தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் அதை உள்வாங்கியது தான் தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் இன்றைக்கி வந்து மாநில கல்விக்கான ஒரு குழு உருவாக்கியிருக்கிறாங்கன்னு பார்க்க முடிகிறது. மாநில கல்விக்குழு உருவாக்குவதன் மூலமாக எது போன்ற விஷயங்கள் சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும்னு நீங்கள் நம்புறீங்க? மற்ற மாநிலங்களில் இதுவரைக்கும் இதை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியாமல் ஏற்படுத்தாமல் இருக்காங்களா, இல்லை காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லோருமே திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம்தான், தமிழ்நாடு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கல்வியில் ஒரு வளர்ச்சி பெற்ற முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று நாங்கள் சொல்வதை விட அன்று இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது விந்திய மலை கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சேர்ந்தது தான் இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஸ்டேட்ன்றாங்க. அது மொழிவாரிய மாநிலங்கள் உருவாகும் போது அது கேரளா, ஆந்திரா அப்படின்ற ஒரு கர்நாடகா, தமிழ்நாடுன்ற எல்லைக்கோட்டுக்குள்ளே வராங்க. இந்த பகுதியில் மட்டுமே என்ன, வடக்கு இந்திய மலைக்கு அந்த பக்கம் மகாராஷ்டிராவில் அம்பேத்கருடைய பணி மிக முக்கியமான பணி. அதற்கு முன்னால் ஜோதிபாய் பூலே அவர்கள் போன்றவர்கள் இருந்தார்கள். இங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரை அயோத்திதாஸ் பண்டிதர் ஆரம்பித்து பெரியார் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த தமிழர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதனால் அரசியல் ரீதியாக, வரலாற்று ரீதியாக இங்கே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு சுயமரியாதைக்காக தனி இயக்கம் கட்டியது இந்த மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் பிரசிடென்சி. அன்னைக்கு இருந்தக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த அந்த இந்த மண்டலங்கள் தான் இந்த பகுதிகள் இருந்ததுனால இயற்கையாகவே இவர்கள் வந்து கொஞ்சம் முன்னோடிகளாக இருந்தாங்க. ஒரு புதிய சிந்தனைகள் வந்து சாதாரணமாக உருவாச்சு. இது பண்ணுறது எல்லாருமே இது நாமவே உள்ளுக்குள்ளேருந்து சொல்கிறதில்ல. வெளி மாநிலங்களும் வடக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து தேர்ட் மேன்ஸ் வியூ அப்படின்வாங்க. அதாவது வெளியிலே இருப்பவர்கள் அவர்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உணர்வுபூர்வமாக இறங்காமல் ஆய்வுகளின் மற்றும் அவர்கள் கண்டறிந்த விஷயங்களை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு தேவை என்பதை கருதுகின்ற ஒரு நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்வாங்க. எங்கு தேவை ஏற்படுகிறதோ அதை அந்த இடத்துல தான் புதிய வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். வட மாநிலங்கள் முழுக்க அவைகள் ஒரு சில அமைப்புகளினுடைய வழிகாட்டுதலில் போகிறாங்க. அவர்கள் கல்வியிலிருந்து புறம் தள்ளி விட்டார்கள் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் கல்விக்காக பலர் போராடினாலும் சில சக்திகள் அங்கே வந்து அவர்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிந்தனைகள் எதுவராலும் அந்த சுயமரியாதையை சார்ந்து சுய கட்டுப்பாடு, சுயமரியாதை என்ற சிந்தனைகள் ஒரு இயக்கமாகவே தோன்றியதற்கு காரணமாக என்ன பண்ணுறாங்க, நாம் என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன வேண்டும் என்பதில் பற்றிய ஒரு ஆர்வம் ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் இருக்கிறது. அதை ஆய்வு செய்து கொண்டு சூழ்நிலைக்கு மேற்போல் ஒரு கோரிக்கையாக இவங்க வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து இன்றைய சூழ்நிலையில் இவர்களிடத்தில் சொன்னது கல்விக் கொள்கை வேண்டும் என்பதற்காக தான். இந்த கல்விக் கொள்கைகள் இது இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படின்னு என்ன சொல்ல போனாக்கா கொத்தாரி கமிஷன் உருவான பிறகு 60களில் வந்து உருவாக்கப்பட்ட கொத்தாரி கமிஷன் 2 பிளானிங் இயர்ஸ் 5 ஆண்டு திட்டங்கள் இதில் காலகட்டங்களில் 2 5 இயர் பிளான் பீரியடுக்கு அது வந்து ஒரு கல்விக் கொள்கையாக இதில் இருந்தது, நடுவண் அரசு வைத்திருந்தது. அதன்படி தான் பல உருவாக்குறாங்க.
இந்த மாடல் ஸ்கூல், ஆரம்ப பிரைமரி ஸ்கூல்ஸு இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அந்த கட்டமைப்பில் தான். திடீரென்று WTO, கேட்ஸ் போன்ற ஒப்பந்தங்கள் மீது இந்தியா கையெழுத்து போட்டு அதனுடைய நிர்பந்தங்கள் வருகின்ற பொழுது தான் கொத்தாரி கமிஷனை வந்து புறந்தள்ளுகிறார்கள். அதே போல் இன்னொரு பக்கத்தில் எல்லா மாநிலங்களும் கேட்ஸுக்கு எதிராக வந்து பெரிய போராட்டம் எடுக்கவில்லை. இங்கு தான் கேட்ஸுக்கு எதிராகவும், அதாவது சமூக ரீதியான இடதுசாரிகளும் பொருளாதாரம் சார்ந்த இடதுசாரிகளும் ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இதை அதனால் 2 கட்டத்தில் இருந்தோம். மார்க்கெட் கான்செப்டில் இருந்ததும் சரி, சோஷியல் கான்செப்டில் இருந்ததும் சரி, இந்த தமிழர்கள் சிந்திக்கிறதுனால இதை வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றும் என்பது நம்மளோட நம்பிக்கை. இதுவரை வேறு எந்த மாநிலமும் இதை பற்றி சிந்திக்கவில்லை. இந்த கல்வி குழுவிற்கு, நீங்கள் மாநில கல்விக் குழு வரக்கூடிய இந்த குழுவிற்கு மாநில பொதுக்கல்விக்கான மேடை கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன நாங்கள் பார்க்க முடிந்தது? முக்கியமான விஷயங்களை நீங்கள் சிறப்பம்சங்களை பட்டியலிட முடியுமா? பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை, தமிழகத்திற்கான மாநில கல்விக் கொள்கை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையை, ஒரு கோரிக்கையை முதலில் முன்வைக்கிறோம். அதன் பின்பு பல அமைப்புகள் நம்மளோடு சேர்ந்தார்கள். அகில இந்திய அளவில் அது சேர்ந்தார்கள். ஆல் இண்டியா ஃபோரம் ஃபார் ரைட் டு எஜுகேஷன் என்ற ஒரு அமைப்பு, அகில இந்திய அளவு கல்வியாளர்கள் உடைய அமைப்பு, அவர்களும் இது வேண்டும், தமிழ்நாடு இது ஒரு முன்னோடியாக எடுத்து சென்று இதிலிருந்து எடுத்து சொல்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரங்கள் போதும், கடந்த ஓராண்டுக்கு முன்பு வந்தக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கடுமையாக தேர்தல் அரசியல் கட்சிகளோட பிரச்சாரங்களுக்கு நடுவே நாங்களும் இப்படி ஒரு மாநில கல்விக் கொள்கை வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வைத்தோம். அது இன்றைய இருக்கிற ஆளும் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் சென்றது. அது சட்டசபையிலும் அது வாக்குறுதியாக மாறியது. அதன் பின்னராக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், அரசுக்கான வழிகாட்டு கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு ஒரு சாப்டர் அரசமைப்பில் இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 41வது பிரிவு, அந்த பிரின்சிபிள்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கல்வி வேலைவாய்ப்பு இரண்டுமே அரசு ஏற்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து மோகினி ஜெயின் கேஸில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அப்போது மோகினி ஜெயின் கேஸ் வரும்போது கான்ஸ்டியூஷன் ஒரு 45 வருஷம், அந்த பீரியட் என்ன சொல்லுவாங்க, 45 வருஷம் கடந்த பிறகும் இன்னும் நம்ம ஆரம்ப கல்வி தான் பேசியிருக்கோம். இதுக்கு ஆரம்ப கல்வி தாண்டி இப்போ உயர்கல்வியிலையும் ஆய்வு கல்வி வரைக்கும் நீங்கள் அரசு பொறுப்பு எடுத்துகிட்டு இலவசமாக கொடுக்கறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு அப்படின்றத அங்கே இது பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது நடுவில் சமச்சீர் கல்வி சட்டம் வந்தது. அதுக்கப்புறமா ஃபீ டிட்டர்மினேஷன் கமிட்டி வந்தது. 2 கமிட்டிகளுக்கும் வழக்குகள் போச்சு. இதனுடைய அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து வச்சுனாக்கா, நீங்கள் கல்வியை கொண்டு போய் தனியார்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கள நாங்கள் முறைப்படுத்துவோம் அப்படின்னு போய் இறங்குனீங்கனாக்கா, அது கால விரயத்தில் தான் முடியும். பிரச்சனைகள் அதிகமாகும், வேலை சுமைகள் அதிகமாகும். அது சாத்தியமற்ற ஒரு விஷயம். அதுக்காக அரசமைப்பு பிரிவினுடைய 41ஆம் பிரிவு அரசமைப்பினுடைய 41வது பிரிவின் சொல்லியிருக்கிறபடி அரசு கல்வி வழங்குகின்ற பொறுப்பு, உயர்கல்வி பள்ளிக்கல்வி இரண்டையும் நீங்கள் எடுத்துக்கணும், தனியார்கள் கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய முதலும் மிகவும் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதுக்கப்புறமா சமச்சீர் கல்வி வரும்போது என்ன சொன்னாங்கனாக்கா, அதோட குவாலிட்டியை கொஸ்டின் பண்ணாங்க. குவாலிட்டியை கொஸ்டின் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்கேஜி யூகேஜியில் தனியார் பள்ளியில் படிக்கின்ற பாடங்கள்லாம் நீங்கள் 1ஆம் கிளாஸுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இது டவுன் கிரேடிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட், அதாவது தரம் தாழ்த்துவது, கல்வியோட தரம் தாழ்த்துறது விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய வாதம் என்னன்னாக்கா, யூனிவர்சல் ஏஜ் ஆஃப் ஸ்கூலிங், அதாவது பிள்ளைகளுக்கு எந்த வயதில் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதற்கு உலக அளவில் ஒரு மினிமம் ஏஜ் இருக்குது, குறைந்தபட்ச வயது வரம்பு இருக்குது. இந்த வயது வரம்புல வேர்ல்ட் பேங்க் டேட்டா ஒன்று வச்சுருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, 5, 6, 7 இந்த 3 வயதுக்குள் நடுப்புறதான். சில நாடுகள் 5 ஆண்டுகள் வைத்து கொண்டு வருகின்றன, சில நாடு 7ன்னு வைத்துக்கொண்டு இது நடுவில் 6 வயசுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அது ப்ரைமரி ஏஜ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்னொன்று, நீங்கள் ப்ரைமரி 1ஆம் கிளாஸ்க்கு கீழே என்ன சொல்கிறீங்க, அது இட்ஸ் நாட் அ ஸ்கூலிங், ப்ரீ கிண்டர் கார்டன் கிளாஸஸ், எல்கேஜி, ப்ரீ கிண்டர் கார்டன், லோவர் கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன் தான் சொல்கிறீங்க. இப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? கிண்டர் கார்டன் என்பது பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்கான ஒரு தனி முறை, பயிற்று முறை தான் கிண்டர் கார்டன். அதே போல் மாண்டெசாரி சொல்கிறோம் பயிற்று முறை. இந்த கிண்டர் கார்டன் மாண்டெசரி எங்கேருந்து இந்த பெயர்களை பிடித்தார்கள்?
யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஆரம்ப காலத்தில் அதனுடைய வளர்ச்சி, அமெரிக்கான்ற ஒரு நாடே வந்து ரொம்ப லேட்டாக உருவாகுது. அந்த வரலாற்று ரீதியாக வந்து நம்மளுக்கு தெரியும், வரலாற்று அறிஞர்கள் அதை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. அமெரிக்கா உருவானி அதனுடைய உருவாக்கத்தில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முறை கல்வி முறையாக அவங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க, சோதனை முறையில் பயன்படுத்துகிறாங்க. இந்த கல்வி முறைக்கு பதிலாக இந்த ஒரு கல்வி முறை, இதுக்கு பதிலாக இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பத்தாது, இதில் வந்து முழுமையாக கல்வி கிடையாதுன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. நிராகரித்த பிறகு தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பப்ளிக் ஸ்கூல்ஸ், நெய்பர்ஹுட் பப்ளிக் ஸ்கூல்ஸ் அப்படின்றத ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இப்போது இதை எல்லாமே அவர்கள் நிராகரித்தது, இதில் வந்து மக்களுக்கு முழுமையான கல்வி பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது நிராகரிக்கப்பட்ட ஒரு கல்வி முறைகளில் 2 தான் இந்த கிண்டர் கார்டனும் மாண்டசோரியும். ஓகே, அதை கொண்டு வந்து நீ ஏன் இங்கே வந்து எங்கள் பசங்களுக்கு கொடுக்குற, அது என்ன சாதிக்க போகுது? இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் அது நடைமுறையில் இல்லை. எல்லோரும் வந்து 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 6 வயதுலேருந்து தான் ஸ்கூலு, டைரெக்டாக ப்ரைமரி தான். அங்கே லோவர் கிளாஸஸ் வந்து க்ரீச்சஸாக நடக்கும். அப்படியே ஏதாவது 1-2 இன்ஸ்டியூஷன் அது ஒரு கிளாஸஸாக ஸ்கூலிங்காக நடத்தினாலும், நீங்கள் 1ஆம் கிளாஸ் சேர்றதுனாக்கா இந்த கிளாஸில் போய் அட்மிஷன் வாங்கி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அதை சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த குழந்தைகளை இந்த 5 வயசு வரையும் நீங்கள் ஸ்கூலுக்கே அனுப்பாமல் வீட்டிலேயே குழந்தைகளை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் 1ஆம் கிளாஸில் அமெரிக்காவில் நீங்கள் போய் சேர்த்தலாம், யூரோப்லலாம் கொண்டு போய் சேர்த்துடலாம். அங்கே ஃபெயிலியரான ஒரு மாடல் இங்கே வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டும் சொல்லியும் கொடுக்குறாங்க, சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி. அதை வந்து இந்த மாநில கல்விக் கொள்கை வந்து எப்படி அணுகணும், அதை பற்றி நாங்கள் சொல்லும் போது தான் என்ன சொல்கிறோம்னாக்கா, இது வேண்டாம். எங்கே இது ஒரு கட்டாயம் இருக்குனாக்கா, இருவரும் தாய் தந்தை 2 பேருமே வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது தான் என் குழந்தைய கொண்டு போய் அங்கே விடுறதுன்ற ஒரு கேள்வி வருது. அதனால தான் 2.5 வயசுலேருந்து எங்கேயாச்சும் கொண்டு போய் இது 2 வயசு குழந்தைய வந்து தக்க வச்சுக்கிறது, அந்த லீவ் எடுத்துகிட்டு யாராச்சும் ஒருத்தர் பார்த்துக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க. கொஞ்சம் பேச ஆரம்பித்த உடனே போய் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறணும், அந்த இடத்துல ஒரு கல்வியல் செயல்பாடு வேணும் அப்படின்னு நினச்சி பெற்றோர்கள் விரும்புவதால் அது இன்னும் எல்கேஜி யூகேஜின்னு முன்னால் இருந்தது, இப்போ ப்ரீகேஜின்னு இன்னொரு கிளாஸை கொண்டு வந்து 2.5 வயசுலேயே கொண்டு போய் அங்கே சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அரசு பள்ளியிலே பால்வாடியில் இருந்தது சார், அங்கன்வாடி வேற, இந்த கிண்டர் கார்டன்றது வேற. அங்கன்வாடியில் என்ன செய்வாங்க, குழந்தைகளை கொண்டு போய் விட்டுருவாங்க, அங்கே டெக்ஸ்ட் புக்ஸ் கிடையாது. ஆமாம், ஸ்கூலிங் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, ஸ்லேட்டும் அங்கே கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் முதல்ல குழந்தைகளுக்கு ஸ்லேட்டும் பல்பமும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து டெக்ஸ்ட் புக்ஸே கிடையாது. அங்கே விளையாட்டு தளமாக இது ஒரு ஆடியோ விஷுவல்ஸ் மூலமாக, ஒரு கார்ட்டூன் மூலமாக, ஒரு இது மூலமாக திங்ஸ் காமிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். டீச்சிங் எய்ட்ஸ் நிறைய இருக்கும் குழந்தைகளுக்காக, ஏர்லி எஜுகேஷன் அப்படின்றதில் வந்து கொடுக்கும். அதை வந்து என்ன சொன்னால் க்ரீச் மாடல் அப்படின்றோம், க்ரஷ் மாடல் அப்படின்றோம். அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகளை காப்பகங்கள் அவை. தட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எல்கேஜி அண்ட் ப்ரீகேஜி. ஓகே, அவை குழந்தை காப்பகங்கள். குழந்தைங்க வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க, இத்தனை ஒன்றும் ஆஃப் டே இருக்குது, ஃபுல் டேக்கு இருக்குது, அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அது எப்படி இருக்கணும்னாக்கா, ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த ப்ரைமரி கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் குழந்தைங்களை எப்போவுமே ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூலுக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது கோப்ப பண்ண முடியாது, அது கோப்ப பண்ணுறதுக்கு 1-2 நாள் ஆன பிறகு தான் இது பண்ண முடியும். அந்த தயாரிப்பை வந்து செய்வதற்காக ஹோம் இதில் வீட்டு சூழ்நிலையிலிருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சிச்சுவேஷனுக்கு குழந்தைகளுக்கு வந்து தயார்படுத்து அதை தயார்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக அந்த பயிற்சிகள் செயல்படலாம். அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கன்வாடிகளை அது கொஞ்சம் சிறப்பு பயிற்சிகள் மூலமாக, அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் பயிற்சிகள் மூலமாக, அல்லது சில உதவிகள் மூலம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது மூலமாக அதை வந்து செம்மைப்படுத்தலாம் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. ஸோ எல்கேஜி யூகேஜி முழுமையாக தூக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை. தேவையில்லை, கைவிட்டு விடுங்கள்ன்றதான் எங்களுடைய கிண்டர் கார்டன் கோர்ஸில் ஒரு கோர்ஸ் வேண்டாம், அதுக்காக ஒரு கம்பல்ஷன் வேண்டாம் அப்படின்றது. ஏன்னா அது வந்து நிச்சயமாகவே சைல்டோட டெவலப்மெண்டல் பெர்ஸ்பெக்டிவ், சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் அது என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் நாட் த ஏஜ் ஃபார் லேர்னிங். இதில் வந்து மொழி குறித்தான உங்களுடைய கோரிக்கை எதாவது வச்சுருக்கிறீங்களா? தாய்மொழி குறித்தான விஷயங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க? பயிற்று மொழி எப்போவுமே தாய்மொழியாக தான் இருக்க வேண்டும். அதுக்கு தாங்க என்ன சொல்லணும்னாக்கா, சமச்சீர் கல்வியை வந்து நீங்கள் யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் அதை தான் சமச்சீர் கல்வி முறை அப்படின்னு சொல்கிறது வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தி. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அது வந்து முழுமையான சமச்சீர் அல்ல. ஓகே, அது வந்து சமச்சீரினுடைய ஆரம்ப ஒரு முதல் அடி, முதல் நகர்வு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர முழுமையான சமச்சீர் கல்வி கிடையாது. அப்படி என்றால் முழுமையான சமச்சீர் கல்வி என்ன என்பதற்கு ஒரு வரையறையை அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வரையறையை பற்றி தான் நாங்களும் வந்து வைக்கிறோம். அந்த வரையறையை வந்து நாங்கள் எங்கேருந்து எடுக்கிறோம்னாக்கா, இட் இஸ் அகெயின் ஃப்ரம் கொத்தாரி கமிஷன். கொத்தாரி கமிஷன் தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அடிக்குவேட் ஸ்டேட் ஃபண்டட் ஸ்கூல்ஸ், இந்த நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், மதர் டங் அஸ் அ மீடியம் ஆஃப் languages, free without any discrimination.
அப்படின்றது தான் கொத்தாரி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். அதையெல்லாம் முழுமைப்படுத்தி தான் என்ன சொல்கிறோம்னாக்கா, அரசு நிறுவனங்கள் குழந்தைகளினுடைய அருகமையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் அரசு செலவில் காஸ்ட் ஃப்ரீ தாய்மொழி அல்லது மாநில மொழியில் பயிற்றுவிக்கின்ற ஒரு முறையாக சமச்சீர் கல்வியை சொல்ல வேண்டும். அருகமை பள்ளிகள் சமச்சீர் கல்வி அருகமைப்பள்ளி முறையில் சமச்சீர் கல்வி அருகமையோடு சேர்ந்து தாய்மொழி வழி கல்வி, இலவச கட்டாய கல்வி, வயது வரம்பு இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தி ஹையர் செகண்டரி முடிக்கிற வரைக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு கோரிக்கை தான் அதில் இருந்து கொண்டு போகிறோம். இதில் நீங்கள் சொல்லும்போது எல்லாருடைய ஒரு கம்பேரிசன் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. என்னென்னா சமச்சீர் கல்வியா அது வந்து என்சிஆர்டி மாதிரி இல்லைங்க, சமச்சீர் கல்வியா அது வந்து சென்ட்ரல் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையானதாக இல்லைங்க. அவங்க வந்து வேற ஒரு இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது அதுக்கு ஒரு தகுதி படைத்த ஒரு சிலபஸாக நம்மளால் கொடுக்க முடியல, ஒரு அப்டேட்டடாக இல்லைங்கிற விமர்சனம் தொடர்ந்து உருவாக்கப்படுதா உண்மையா இல்லைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இதில் வந்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுன்னு அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். கல்வியாளர்கள் ஏன் இந்த பெயர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதைக்கான ஒரு சரியான புரிதல் மக்களிடம் போய் சேரவில்லைன்றதை நான் என்ன சொல்லுவேன். ஏன்னாக்கா ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி வெறும் கல்வி முறையை பற்றி மட்டும் வச்சு நாங்கள் சொல்லலை. ஓகே, ஸ்டேட் போர்டுனாக்கா அதுக்கு இந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கணும், ஒரு மினிமம் கிரவுண்டு, இத்தனை கிளாஸ் ரூம்ஸு, இத்தனை லெபார்ட்டரி, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சிபிஎஸ்சியில் அதே மாதிரி இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே வந்து வெவ்வேறு அளவுகோல்கள். ஸ்டேட் போர்டு முழுக்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து இவங்க இது அரசே என்ன பண்ணுறது, அதனால் பிரச்சனை வராது. சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும், சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்கனாக்கா தனியார்கள் தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க. கேந்திர வித்யாலயா கடந்து உங்களுக்கு இன்னும் அரசு பள்ளிகள் இல்லை. கேந்திர வித்யாலயா முழுக்க வந்து நடுவண் அரசினுடைய ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை. உண்மைதான். அதில் சீட்ஸ் அதிகமாக இருந்ததுனாக்கா வெளியிலேருந்து சில பேரை வந்து கொண்டு போய் அதில் சேர்த்துப்பாங்க. அவர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அவங்க கூட வந்து பேசிக் கரிக்குலம் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை ஒரு சிபிஎஸ்சி போர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் கொடுக்குறோம்னா அது எந்த மாதிரி இருக்கும், அந்த ஸ்கூல்ஸில் எந்த கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன்ஸ் போய் அட்மிட் ஆவாங்க, எந்த கேட்டகரி இருக்கோட பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைகளை கொண்டு போய் அந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி டெஃபினட்டாக இருக்குது. அரசு பள்ளிகளில் எல்லாரும் போயிடலாம், சிபிஎஸ்சி பள்ளிகளில் எல்லாரும் போக முடியாது. அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது, அந்த கிளாஸ் டிஃப்ரென்சஸ். இவங்க போகிறவங்க என்ன பண்ண முடியும், ஏகப்பட்ட கோச்சிங் கிளாஸஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்சின்னு சொல்கிறோமே தவிர, இந்த சமச்சீர் கல்வி உருவாக்கப்பட்ட பிறகு அது எப்படி உருவாக்குனாங்கன்னா ஃபஸ்ட்டு சமச்சீர் கல்விக்காக ஒரு வாரியம் போடலை. அவங்க ஃபஸ்ட்டு சமச்சீர் கல்விக்கான கோரிக்கைக்கு நாங்கள் இது வைக்கிறதுக்கு முன்னாலேயே என்சிஆர்டிஸ் டெக்ஸ்ட் புக்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேட் போர்டு புக்கை ரெவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெவ்யூ கமிட்டி ஆல்ரெடி போட்டாங்க முன்னாலே. அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது தான் சமச்சீர் கல்விக்கான கோரிக்கைகள் வலுப்படுற பிறகு இதை வந்து சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு, அதில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டக்கூடிய ஆய்வுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸை தான் சமச்சீர் கல்விக்காக கொண்டு வந்து செய்கிறாங்க. இப்போ இது என்ன ஆயிருக்குனாக்கா என்சிஆர்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிலபஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், கரிக்குலம், நேஷ்னல் கரிக்குலம்லேருந்து எடுத்தது தான் என்ன செய்கிறாங்க, அதை ஆய்வு செய்கிறாங்க. அதை ஆய்வு செய்கின்ற பொழுது மாநில பாடத்திட்டமோ மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமோ ஆங்கிலோ இந்தியன் பாடத்திட்டமோ எந்த அளவு இருக்குன்னு ஒரு ஒப்புமை செய்கிறாங்க. அந்த ஒப்புமை செய்யும் பொழுது எங்கேருந்து எதை எடுக்கிறது, எங்கேருந்து எதை ஒதுக்குறது, எந்தெந்த விஷயத்தில் எது நல்ல விஷயங்கள் இருக்குது, எது வந்து இந்த மாநிலத்துக்கு ஏற்க முடியும், எது வந்து பள்ளிக்கூடங்களால் உண்மையாகவே கொடுக்க முடியும் என்பதற்கு ஒரு திட்டமிடுதல் கொடுக்குறாங்க. அந்த திட்டமிடலின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சமச்சீர் கல்வியை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்சிஆர்டியோட சிபிஎஸ்சியை கொடுக்கக்கூடிய கரிக்குலம்லையும் அவங்களோட சிலபஸ்லையும் இருக்கிறத விட சமச்சீர் கல்வியோடு கொடுக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் கண்டென்ட் வந்து குறைவாக இருக்குன்னு எந்த விதத்துலையும் உங்களால் சொல்ல முடியாது. அதை விட அதிகமாக தான் இருக்கின்றன. தரத்தில் எந்த விதத்திலும் குறைவில்லை. ஏன் சிபிஎஸ்சி என்று சொல்லணும்னாக்கா திருப்பியும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் வருது. ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி பண்ணுறோம், ஸ்கூல் எஜுகேஷன் முடித்த பிறகு இது எக்ஸாமினேஷன்ஸ் என்ன பண்ணுது, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ். ஆமாம், டெக்ஸ்ட் புக்கில் இருந்துட்டு கொஸ்டின்ஸ் ஹையர் கிளாஸஸ் போக போக கொஞ்சம் கம்பைன் பண்ணுவாங்க, ட்விஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே நடத்தப்பட்ட பாடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட நேரடி கேள்விகளை வச்சு தான் நீங்கள் நான் சொல்லி கொடுத்ததை நீ கரெக்டாக படிச்சிருக்கியா, படித்ததை எந்த அளவு உள்வாங்கிட்டு இருக்க, எந்த அளவு உன்னால் வந்து வெளிப்படுத்த பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கறது மட்டும்தான் பள்ளிக்கல்விகளுக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸோடைய இது. ஆனால் தகுதி தேர்வுன்ற இடத்துல வச்சு வைக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுது, அவ்வாறு செய்யவில்லை. தகவல்களை எடுக்கின்றது.
தகவல்களை எடுத்துட்டு எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் டோட்டலாக மாறுது இல்லை. எஸ், இந்த தகவலுக்கு இந்த கேள்விக்கு நீ என்ன தகவல் கொடுக்க போகிற, பதில்ன்றது அதுதான். இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ்ன்றது நாடு உருவாக்குன்ற காலகட்டத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க தலைமுறைகள்லாம் ஐ ஹேவ் த இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி கூகுளை வச்சுக்கிட்டு மொபைலை வச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறது காரணம் என்ன? ஐ கேன் டேக் இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் இட். அதனால நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ். நாலேஜ்னா என்ன? அனாலிசிஸ் இருக்கணும், ஆய்வு இருக்கணும், அதோட புரிதல் இருக்கணும், அது கேள்வி கேட்கறதுக்குடைய திறன் இருக்கணும், கேள்விகளை புரிந்து கொண்டு அதுக்கு பதிலுக்கு சொல்ல வேண்டியது அது பதிலுக்கு மறு கேள்வியா அல்லது ஒரு வாக்கியமாக கொடுக்கணுமா என்ற சிந்தனை இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்ல வராங்கன்னா அதை ஆய்வுபூர்வமாக அணுகுவதற்கான ஆற்றலை நாங்கள் பெற வேண்டும். இவ்வளவு இருந்தால் தான் அது எஜுகேஷன்ஸ். ஆனால் காம்படிட்டிவ் எஜுகேஷன் உங்களோட எஜுகேஷனுடைய குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாலேஜ் குவாலிட்டியை அங்கே டெஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது தான். இந்த கொஸ்டின்ஸில் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன்ஸுக்கு பழகின மாணவர்களால் அது நிச்சயமாக பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ஒரு என்ன வேணும்? ஒரு கோச்சிங் கிளாஸஸ் வேணும். அது புரிஞ்சு முடியாது. அதாவது இப்போ மொழி ரீதியாகவும் சொல்லிட்டீங்க, கண்டென்ட் ரீதியாகவும் ஒப்புமைப்படுத்தி சொல்லிட்டீங்க. அது குறித்தும் நீங்கள் இதில் எழுதியிருக்கிறதா எங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அடுத்த கட்ட கேள்வி என்னென்னா, எப்போதுமே கல்வி மீது ஒரு பார்வை உண்டு. என்னென்னா வெறும் புத்தக படிப்பு, புத்தகத்துக்குள்ளேயே மாணவர்கள் அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புத்தகம் தாண்டி தனித்திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கல்வி சூழல் அமையலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு நீங்கள் அரசு கொடுத்துருக்கக்கூடிய கோரிக்கைகள் உள்ளனவா? அதுதான் கல்விகள் வந்து இந்த ராட் லேர்னிங்னுவாங்க, அப்படியே மனப்பாடம் செஞ்சு ஒப்புவித்தல். எஸ், அது வந்து அப்படி ஒரு இதில் வந்து போகக்கூடாது அப்படின்றதான். கிளாஸ் ரூம் டிபேட்ஸை நீங்கள் வந்து அதிகமாக ஊக்கப்படுத்த வேண்டும். அது இதில் கோரிக்கை பண்ணி வச்சுருக்கிறீங்க. கிளாஸ் ரூம் டிபேட்ஸ் அதிகமாக முடியும். அதுக்கு ஃப்ரான்சிஸ் பேக்கன்ன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. எஜுகேஷன் மேக்ஸ் அ மேன் கம்ப்ளீட், கான்ஃபரன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், ரைட்டிங் மேக்ஸ் அ மேன் எக்ஸாக்ட் அப்படின்ற 3 விஷயங்கள் சொல்லுவார். அதாவது என்னன்னாக்கா கல்வியால் வந்து ஒரு மனுஷன் முழுமை அடைஞ்சிடறான். கான்ஃபரன்ஸ் அதாவது விவாதிக்கின்ற பொழுது தான், பல பேரோட பேசுகின்ற பொழுது தான் அவனோட அது சரியான ஒரு இதை கொண்டு போகிறான். அதை எழுத்து மூலமாக வெளிப்படுத்த கொண்டு தான் நீ மனிதன் என்ற ஒரு அடையாளத்தையே அவன் வந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த 3 அம்சங்களும் சேர்ந்து ஒரு சேர இருக்கும்போது தான் இங்கே ஒரு முழு மனிதனாக அமைய முடியும் அப்படின்றது ஃப்ரான்சிஸ் பேக்கன்ன்ற ஒரு கல்வியாளருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுபடி இருக்கும்போதுனாக்கா கிளாஸ் ரூம்ஸை எந்த அளவு நீங்கள் டிபேட் பண்ணுறீங்களோ, எந்த அளவு கேள்வி கேட்பதற்கான தூண்டுதலை மாணவர்கள்ட்ட கொடுக்குறீங்களோ, அந்த கேள்விகளிலிருந்து பதில்களை எப்படி கொடுக்குறீங்களோ, அவர்கள் கேள்விகளிலிருந்து அவர்களே பதில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி அதை இன்டராக்ட் பண்ணுறீங்களோ, அதிலிருந்து தான் வந்து ஒரு முழுமையான கல்வி உருவாக்க முடியும். அதனால் டிபேட்ஸ் இல்லாத ஒரு கிளாஸ் ரூம் இருக்க முடியாது. ஸோ டிபேட்ஸை உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயமா அதை கொண்டு வரணும் அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் வந்து கல்லூரிகளில் பள்ளிக்கல்விகள்லாம் அரசியல் வந்து பேச்சு இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறோம். இப்போ கான்ஸ்டிடியூஷன்றது என்ன? அரசமைப்புன்றது ஒரு டாக்குமெண்ட் தான், அது ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். நீங்கள் அப்போ அதை எங்கே வேணால் பேசலாம்ல, அதை பற்றி பேசுவது தடை செய்யப்படும்ல. ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டை பேசும் பொழுது நீங்கள் பாலிடிக்ஸ் பேசாமல் எப்படி பேசுவீங்க? ஸோ அதற்கான தடையை உடைக்கணுன்றது சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று அது மட்டும் இல்லை, கான்ஸ்டியூஷன்றது மட்டும் இல்லை, இப்போ பாலிடிக்ஸ்ன்றது என்ன, அதோட மீனிங் என்ன, உண்மையான மீனிங் என்ன? அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட், அரசனுடைய செயல்பாடுகள். அரசு மட்டும் இல்லை, அது மக்களோடு எப்படி செயல்படுகிறது, மக்கள் அரசோடு எப்படி செயல்பட, அரசும் மக்கள் இயங்குவதும் அரசும் மக்களும் சேர்ந்து இந்த நாட்டில் எப்படி இயங்க போகிறாங்க அப்படின்ற சொல்கிறது தான், என்றது விவாதிப்பது தான் பாலிடிக்ஸ். ஆனால் அந்த பாலிடிக்ஸ்னால என்ன, இப்போ வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, நாங்கள் பாலிடிக்ஸ்லேயே இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்தால் போய் ஓட்டு போட்டு வரீங்கள, இருக்கிற 10 கட்சியில் ஏதோ ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போடுறீங்க. அப்போ ஒரு கட்சி நிலைப்பாடை எடுக்கிறீங்களே ஒரு ஸ்டாண்டு, அப்போ அது அரசியல் ஈடுபாடு தானே. ஸோ அதை மறுப்பது என்பதே தவறு தான் அப்படிங்கிறீங்க. அதுவே ஒரு அரசியல் செயல்பாடுகள் இல்லாமல் யாருமே இல்லை. எஸ், அப்போ அந்த அது வாக்கு செலுத்துவது ஒரு அடிப்படை கடமை, அது ரொம்ப முக்கியமான கடமைன்னு சொல்லும் பொழுது அதை தீர்மானிப்பதற்கான ஒரு புரிதலை நம்மளுக்கு இருக்கணுமா வேணாமா? வாக்கு செலுத்துவது கடமைன்றதை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி நான் முடிவு பண்ணுறது, யாருக்கு ஓட்டு போடுறது நான் எப்படி முடிவு பண்ணுறது, யார் சொல்கிறது சரின்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? 18 வயசுக்கு அப்புறம் போடலான்றீங்க. 18 வயசு வரையும் அந்த இந்த பள்ளி கல்வியோட இது இருக்குதுல்ல, காலேஜில் போய் 2வது வருஷம் அட்லீஸ்ட் 3rd இயர் வரும்போது தான் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி வராங்க. அப்போது இந்த 18 ஆண்டுகள் என்ன, அவர்களுக்கு வந்து இதுக்கான ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தானே. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அரசியலை பற்றி நான் விவாதிக்க மாட்டேன் என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்?
அதனால் அரசியல் விவாதங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இன்னொன்று கொண்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொலிட்டிக்கல் டிபேட்ஸை பற்றி பேசக்கூடாது, பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வர ஆரம்பிச்சது? முதல்ல எமர்ஜென்சி காலத்தில் வர ஆரம்பிச்சது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது பள்ளிகள் அப்போஸ் பண்ணாங்க, கல்லூரிகள் மாணவர்கள் தான் பெருசாக பேசினாங்க. அப்போ தான் அது கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தான் கல்வியை வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு அந்த இடத்துல போகுது. பல பிரச்சனைகள் வந்து நாட்டினுடைய பிரச்சனைகள் அந்த டைமில் தான் வந்து மறைமுகமாக கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னால் எமர்ஜென்சி காலகட்டங்கள் முடிஞ்சு இத்தனை வருஷங்கள் ஆச்சு, we have to redeem from the இது சைக்கோசிஸ் அப்படின்றோம். அது எமர்ஜென்சி சைக்கோசிஸ்னே அதை சொல்லலாம். அதான் அதை சார்ந்தே இருக்கக்கூடிய நம்மளோட சிந்தனை அதுலேருந்து நம்ம வெளில வராமல் இருக்கும். அதிலேருந்து நம்ம வந்து மீண்டு வர வேண்டும், மீண்டு வந்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் பேச வேணாம் என்று சொல்வது மிக மிக முட்டாள்தனமான ஒரு ஜனநாயகத்துன்றது. இன்னொன்று நான் அதோடு சார்ந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்னாக்கா, பெட்டி டிபேட்ஸ் வேறு, பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் வேறு. ஓகே. பாரதியோட வாசகம் இல்லை, சின்னன் சிறு கதைகள் பேசி நான் நித்தம் இது போய் நான் வீணாக உயிரிடுவேணுன்ற ஒரு பொருட்படுத்தும் போது ஒரு வார்த்தைகள் இருக்கும். அந்த சின்னன் சிறு கதைகள்னு சொல்கிறோம்ல, தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பேச்சுகள், ஒரு தனிநபர் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள், இதையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா பெட்டி டிபேட்ஸ் அப்படின்னு. ஒரு சிறுமை வாய்ந்த ஒரு டிபேட்ஸ் தான். இதை நீங்கள் வந்து கொண்டு போயிடாதீங்க உள்ள. ஆனால் ரியல் பொலிட்டிக்கல் ஒரு சித்தாந்த ரீதியான நாட்டினுடைய நடப்புகளை நாம் புரிந்து கொண்டு நாட்டில் நாங்கள் ஒரு உண்மையான குடிமகனாக செயல்படுவதற்கு தேவையான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவாதங்களை வந்து கல்வி நிறுவனங்களுக்குள்ள நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஃபேரை வந்து, அதாவது நீங்கள் அரசு பற்றி இயங்கக்கூடிய விதத்தை பற்றி கற்றுக்கணுங்கிறது ஒரு தரப்பு. சித்தாந்தம் அப்படின்னு போகும்போது அது ஆளுங்கட்சி யார் இருக்கிறாங்களோ, நான் சொல்கிறேன் உதாரணம் நடுவண் அரசோ அல்லது மாநில அரசோ, அதனுடைய சித்தாந்தங்களை புகுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடாது. அது என்னோட தனிப்பட்ட கேள்வி. அதுக்கு தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் 2 விஷயம் ஏற்கனவே சொன்ன வெளிப்பாட்டு கோட்பாடுகள், இன்னொன்று அரசு குடிமக்களுடைய அடிப்படை கடமைகள் அப்படின்னு 2 சாப்டர் அரசமைப்பு ஆவணத்தில் இருக்குது. இந்த 2ம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று உரிமை சார்ந்த விஷயம், இன்னொன்று கடமை சார்ந்த விஷயம். இதில் எதெல்லாம் இவர்களோட கடமைகள், எதெல்லாம் இவர்களுடைய உரிமைகள் அப்படி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி ஒரு சரியான புரிதல் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். இதை ஒத்த இருக்கக்கூடிய சிந்தனைகள் தானே சரியான சிந்தனையாக இருக்க முடியும். அப்போ மக்களை இது வந்து இதை பற்றிய ஒரு விவாதத்தில் இதில் வந்து இந்த கடமைகள் எது என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு டிஸ்கஷன் அங்கே போகலாம் இல்லையா? போகலாம். அதை செய்யுங்கள் என்று நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் இன்னொன்று என்னன்னாக்கா, இது டைரக்டர் பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது வழிகாட்டு கோட்பாடுகள் மற்றும் நம்முடைய அடிப்படை கடமைகளை தாண்டி, அதாவது ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொன்ன இல்லையா, ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுதான் நம்மளுடைய வெளிக்காட்டு. அதை பற்றி நீங்கள் பேசலாமே. இன்னொன்று ப்ரியாம்பிளில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, டு செக்யூர் டு ஆல் ஜஸ்டிஸ், சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நீதியை வந்து உறுதிப்படுத்தணுன்னாக்கா அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக உறுதிப்படுத்தணுன்றாங்க. சமூகம் என்ன, எப்படி இருக்குது, அது சமூக நீதி என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கூலில் பேசணும் இல்லையா? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நான் என்னன்ற பொருளாதார நீதி எங்கேருந்து வருது, எப்படி உருவாதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அரசியல் நீதினா என்னன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்மளது வகுப்பறையில் பேசி தானே ஆகணும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயம் இன்னொரு கிரிட்டிக்ஸும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது உலகளவில் வந்து கண்ணுக்கு தெரியாத நாடுகள்லேருந்து மிகப்பெரிய விளையாட்டு ஜாமான்கள் உருவாகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு நாட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தய வீரர் உருவாகிறாரு. அவர் மூலமாக தான் நாடு நமக்கு தெரிய வருது. மாதிரி பல விளையாட்டு வீரர்கள் உருவாக்க முடியுது. ஒட்டுமொத்தமாக இப்போ அடுத்த சில ஆண்டுகள்லேயே வந்து ஐநாவினோட அறிவிக்க போகிறாங்க, இந்தியா தான் உலகத்தினுடைய நம்பர் 1 மக்கள் தொகை நாடாக உருவாக போகுதுன்னு பாப்புலேஷன் டேல அறிவிச்சதை பார்க்க முடிகிறது. இந்த கல்வியினுடைய சிஸ்டம் மூலமாக விளையாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம், கலைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக அவருக்கும் தெரியவே இல்லையே. அதை குறித்து நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கிறீங்களா? கல்வியை பொறுத்தவரை எங்கள் எங்களுடைய டாக்குமெண்ட் ஓப்பனிங் இதுவே வந்து என்ன சொல்லணும்னாக்கா, நாங்கள் ஏற்கனவே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, அகில இந்திய மாநாடு நடந்தது. அதில் சென்னை டிக்ளரேஷன்ற தலைப்பில் வந்து முதல் டிக்ளரேஷன் கல்வி சார்ந்த டிக்ளரேஷன் தான். அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்து 2-3 டிக்ளரேஷன்ஸ் வந்துருச்சு. அதிலே வந்து கல்வி எப்படி அமைய வேண்டும், கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை சொல்லும் பொழுது ஒரு முழுமையான இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தக்க வைப்பது மட்டுமல்ல, அதில் வந்து புரட்டி போட்டு நாளைய இது எப்படி போகணும், அந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சமூக நீதிகளை செயல்படுத்துவதற்கான ஒரு கடமையை வந்து கல்வியுடைய பணியாக இருக்குது, அதுக்கு மக்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு பணியாக இருக்குது அப்படி சொல்கிறோம்.
அப்படி முழுமையாக அவர் செய்யப்பட வேண்டும்னா, இன்னொன்று என்ன சொன்னோம்னாக்கா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், டெவலப்மெண்ட் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் சார்ந்து தான் ஆர்டிகல் 41 நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம். பிரியாம்பிளில் சொல்ல விஷயங்களை செய்யணும்னாக்காலும் அதுதான். அப்போ என்ன பண்ணணும், இவையெல்லாம் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து பிரியாம்பிளில் சொல்லியிருக்குது, டைரக்டர் பிரின்சிபல் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விளையாட்டு, கலை, அனைத்து துறைகளிலும் வந்து ஒரு அறிமுகமும் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கான பயிற்சிகள் இருக்கணும். அதாவது இப்போ டைரக்டர் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கனாலே இது எல்லாமே தன்னால் வந்துடும். சொல்லக்கூடிய டைரக்டர் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் இந்தந்த விஷயம் விளையாட்டுக்கானது, இதுக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனு, ஆர்ட்ஸு, சயின்ஸு, இது எல்லாமே கல்ச்சர், இது கல்ச்சுரல் இஷ்யூஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அப்போது ஒரு முழுமையான கல்வி உருவாக்கப்பட வேண்டும் என்றால் ஏன்னா இந்த எல்லா அம்சங்களை பற்றிய தெளிவுரைகளும் புரிதலையும் வந்து மாணவர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே அது வந்து ஒரு முழுமையான கல்வியை கொடுக்க முடியும். இதில் நீங்கள் பல சிக்கல்கள் குறித்து பேசியிருக்கிறதா சொல்கிறீங்க. இன்னுமே சமூகத்தில் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லப்படக்கூடிய மக்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே போல் சாலையோரத்தில் இன்னுமே தொழில் மூலமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப ஏழையான பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க சாலையோரத்தில் ரொம்ப பார்க்க முடியுது, கண்ணுக்கு எதிராக பிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளாக கூட பார்க்க முடியுது. சாலையோர பிள்ளைகள், இவங்களுக்கான சொல்யூஷன் என்ன? இவங்களை எப்படி நீங்கள் இந்த அரசு மூலமாக ஒருங்கிணைக்க போறீங்கிற பற்றின கோரிக்கைகள் இருக்கா? இதில் ஆல்ரெடி 2020-2021 ஆண்டுக்கான ஒரு பாலிசி நோட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி கல்வித்துறை உடைய வெப்சைட்டில், இணையதளத்தில் வந்து ஒரு பாலிசி டாக்குமெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் 2 விஷயங்கள் அது சொல்கிறாங்க. ஒன்று ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ், ஜென்ரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. என்ன பொருள் இதுக்கு? இது ஜென்ரல் பேரிட்டி இண்டெக்ஸ்னாக்கா ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இதில் வந்து சரிநிகராக சரியான ஒரு ப்ரப்போர்ஷனில் எல்லோரும் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்காங்களா, குழந்தைகள் வந்து ஸ்கூலில் வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்றத ஆய்வு செய்யக்கூடிய இண்டெக்ஸ் இது. இரு பாலினத்தவரும் வந்து கிட்டத்தட்ட உடைய குழந்தைகள் வந்து இரு பாலின குழந்தைகள் வந்து பள்ளிகள் சேருவது வந்து கிட்டத்தட்ட 100% நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அது மிக விரைவில் அதை எட்டி விடுவோன்றது அது அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெண்டர் பேரிட்டியை பார்க்கும்போது ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அந்த ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸில் கவுண்ட் பண்ணிங்களா? டிரான்ஸ்ஜெண்டரை நீங்கள் எங்கே வச்சிங்க? டெஃபினட்டாக 2த்துலேயும் வைக்க முடியாது. இப்போது இவங்களுடைய ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பெண் ஸ்போர்ட்ஸில் எல்லாமே வந்து கலைஞர் இருக்குன்ற பொழுது எல்லா லெவல்ஸ்லேயும் ஒலிம்பிக் தாண்டி வெற்றி பண்ண வந்த பிறகு கடைசியில் வந்து அவங்க ஒரு இது கிடையாது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது இஷ்யூ ரேஸ் பண்ணாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் சரி செய்வதற்காக ஆரம்பத்திலே செய்வதற்காகவும் இந்த டிரான்ஸ்ஜெண்டருடைய இதோடைய பாப்புலேஷனுடைய கவுண்ட்டு, இப்போது டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனி 3ஆம் பாலினத்தினருக்கு தனி வாரியங்கள் இருக்குது, அவங்களுக்கான நலத்திட்டங்கள் இருக்குது. அதில் நீங்கள் இடம் ஒதுக்கீடு கூட, வீடுகள் ஒதுக்கி கொடுப்பதற்கு கூட வந்து நீங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பட் ஆனால் அவங்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த டேட்டாவை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டிங்களா அப்படின்ற விளக்கம் வேண்டும். இந்த பாலிசிக்கு தெளிவுபடுத்தணுன்றதையும் ஒன்று வச்சுருக்கோம். இன்னொன்று, சாலையோரங்கள் இருப்பது மட்டும்தான் நம்மளோட கண்களுக்கு உடனடியாக தெரியுது. இதே இப்போ பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுடைய குழந்தைகள், இதில் இருக்கக்கூடிய கொத்தடைமைகளாக பல ஆண்டுகளாக வந்து மாட்டிக்கொண்டு இருக்கின்ற குழந்தைகள், சைல்டு டிராஃபிக் இருக்கணும், குழந்தைகள் கடத்த கொண்டு போய் வேறொரு தொழில்களுக்காக வேறொரு காரணங்களுக்காக மாநிலங்களுக்கு கொண்டு போய் அந்த மாதிரியான குழந்தைகள் பற்றிய ஒரு தகவல்கள், தினசரி பிச்சை எடுப்பதுக்கும் கூட வந்து சும்மா வந்து குழந்தை வந்து போகிறதில்ல, இட்ஸ் ராக்கெட். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக தான் பெக்கிங் நடந்துருக்கு. பெக்கிங் வந்து ப்ரொஹிபிஷனுக்காக வெள்ளக்காரன் காலத்தில் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ பெக்கிங் ப்ரொஹிபிஷனுக்கு வேறு சில அதே சட்டம் வேறு ஒரு வடிவத்தில் வந்திருக்கு. பட் ஆனாலும் இந்த ராக்கெட்டை உடச்சி அந்த குழந்தைகளை எல்லாம் வந்து கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்ப்பதற்கான திட்டங்கள் வந்து இதுவரையும் வகுக்கப்பட்டு விட்டனவா அப்படின்றது எங்கேயுமே வந்து அதுக்கான பதில் இல்லை. இந்த கொள்கை முடிவு அதையும் அதை பற்றியும் பேச வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக ரொம்ப முக்கியமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையையும் கருத்து வைத்துக்கும் மிக்க நன்றி சுரேஷ். நன்றிங்க.